என்னால் நம்ப முடியவில்லை. ஏதோ கண்ணாடியை பார்ப்பது போல் தோன்றியது. ஏனென்றால் லாக்கி என்னை போன்றே இருந்தாள். ஒருபுறம் எங்களை எதிரிகள் 4 திசைகளிலும் தேடினார்கள். இன்றா நாளையா எப்பொழுது பிடிபடுவோம் என்றே தெரியவில்லை. அப்போதுதான் எதிரிகளிடமிருந்து தப்பிக்க எனக்கு ஒரு வழி தோன்றியது. யாரம்மா நீ? என்னுடைய பெயர் மகம் ஆங்கா. நான் ஆக்ராவிலிருந்து வருகிறேன். இவன் முகலாய சாம்ராஜ்யத்தின் வாரிசான ஜலால். தற்சமயம் எதிரிகளிடமிருந்து இவனை காப்பாற்றுவது என் கடமையாகும். என் கடமையை நிறைவேற்றுவதற்கு உன்னால் எனக்கு உதவ முடியுமா? தக்க சன்மானம் தருகிறேன். நான் அதற்கு என்ன செய்ய வேண்டும்? சில நாட்களுக்கு நீ என்னை போல், அதாவது மகமாங்காவை போல் நீ வேடமிட்டு எதிரிகளை திசை திருப்ப வேண்டும். அவள் தன் வேலையை கன கச்சிதமாக செய்தாள். நான் நினைத்தது போலவே எதிரிகள் நான் தான் என்று அவளை தவறாக நினைத்து லாக்கியை பின்தொடர்ந்தார்கள். ஆனால் நான் ஜலாலை அழைத்துக் கொண்டு பாதுகாப்பான இடத்திற்கு சென்றேன். நானும் என் வாக்கை நிறைவேற்றினேன். லாக்கியின் இல்லத்தை தங்கத்தாலே நிரப்பினேன். அவளின் மகளின் நிக்காவையும் செய்து வைத்தேன். தங்களுக்கு நான் எவ்வாறு நன்றி கூறுவது? நாங்கள் தான் உனக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறோம் லாக்கி. நான் உனக்கு பரிசை மட்டுமே வழங்கினேன். உங்கள் வாழ்க்கையில் என்னுடைய உதவி மீண்டும் தேவைப்பட்டால் இந்த லாக்கி தங்களுக்கு கடன் புரிய காத்திருக்கிறேன். அவளின் விசுவாசத்திற்காக நான் அவளுக்கு நிறைய உதவி செய்திருக்கிறேன். காலப்போக்கில் நான் அவளை மறந்துவிட்டேன். ஆனால் ஜலால் ஜோதாவை அரை காவலில் இருந்து விடுவித்த பின்பு விசாரணையில் அவரே நேராக இறங்கிவிட்டார். எனக்கு அது அச்சத்தை ஏற்படுத்தியது. ஜலாலுக்கு என் மீது சந்தேகம் வந்துவிட்டால்? நான் அப்போது குல்பதனை சந்திக்க சென்றேன். முல்லா பேகசி ஹுமாயூனை போன்ற தோற்றமுடையவர். அவருக்கு ஷெகன்ஷாவின் ஆடையை அணிவித்து 17 நாட்கள் அரியணையில் அமர வைத்தார்கள். ஜலாலை அந்த எதிரிகளிடமிருந்து காப்பாற்றுவதற்காக, எதிரிகளை திசை திருப்புவதற்காக இவ்வாறு செய்தார்கள். அப்போதுதான் லாக்கி என் நினைவிற்கு வந்தாள். சில ஆண்டுகளுக்கு முன்னே எனக்கு சத்தியம் செய்தாய். நினைவிருக்கிறதா? உன் வாக்கு நிறைவேறும் சமயம் வந்துவிட்டது. நான் உண்ணும் இந்த உணவின் மீது சத்தியம், என்னை படைத்த கடவுளின் மீதும் சத்தியம். உங்களுக்காக நான் என் தலையை வேண்டுமானாலும் தியாகம் செய்வேன். இனி எப்பொழுதும் என்னுடைய குடும்பத்திற்கு 3 வேளையும் உணவு கிடைக்குமாறு செய்யுங்கள். அம்மையாரே, அம்மையாரே, தாங்கள் தான் என் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும். அந்த கவலையே வேண்டாம்.